வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சம்மந்தமான தகவல் தான். ஸோ இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரிகிற இந்த ஏஜ் லிமிட் அப்படின்றது ஃபைனல் கிடையாது. ஸோ இதிலேருந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார் யாருக்கெல்லாம் இருக்குது, என்ன ஏஜ் லிமிட் அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். பிசி கேண்டிடேட்ஸ், எம்பிசி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா சரி, பிசிக்கு வந்து 32, எம்பிசிக்கு 34, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 37. இதுதான் வந்து ஏஜ் லிமிட். இந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்றத அவங்க டேட் வைஸ் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காங்க. 1992, 90, 87 அப்படின்றது. ஸோ இந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு இது போக என்ன அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருக்கீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதுபோல் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாலும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே போல் டிசபிள் பர்சன் அவங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ இதையும் தாண்டி ஹையர் செகண்டரி, அதாவது நீங்கள் 12ஆம் வகுப்பு +2 படித்திருந்தாலோ அல்லது டிகிரி படித்திருந்தாலோ உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனில் நீங்கள் வருவீங்க. ஸோ என்ன ஏஜ் இருந்தாலும் நீங்கள் 50 வயசு வரையுமே தாராளமாக அப்ளை பண்ணலாம், தேர்வுக்கு எழுதலாம். அதனால் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை. மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே 100க்கு 90% நபர்கள் 12ஆம் வகுப்போ அல்லது டிகிரியோ தான் படிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் நமக்கு இந்த ஏஜ் தான், இதில் அப்ளை பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்றது வந்து எந்த டவுட்டுமே நீங்கள் பட தேவையில்லை, தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், அப்ளை பண்ணும்போது இப்போ வந்து ஒரு 10ஆம் வகுப்பு தகுதி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் 10த்தோடு நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி 10th வரையும் உங்களோட குவாலிஃபிகேஷனை குறைச்சி காமிக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இப்போ நீங்கள் டிகிரி படிச்சிருக்கேன், நான் டபுள் டிகிரி படிச்சிருக்கேன்னா அது எல்லாத்தையுமே அதில் காமிங்க. அதில் காமிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எக்ஸஸாக மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லேயும் உங்களால் வர முடியும். நீங்கள் ஒரு வேளை ஒரு 36, 37 நெருங்கியிருக்கு அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு திடீர்னு எனக்கு 10th குவாலிஃபிகேஷன் தானே, சரி நம்ம 10th மட்டும் அப்ளை பண்ணுவோன்ட்டு 10th அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அது என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களால் வந்து தேர்வுக்கு உள்ளே போக முடியாத ஒரு கண்டிஷனில் ஆகிடும். ஏஜ் வந்து பார் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ 10th மட்டும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா. இதுவே டிகிரியாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனில் வந்துடும். ஸோ அதனால் தயவு செஞ்சு நல்லதோ கேட்டதோ என்ன படிச்சிருக்கீங்களோ அதை முழுமையாக காமிக்க பாருங்கள். மார்க் வேறு எந்த இடத்துலையும் குறைச்சி போடுவாங்க, அந்த மாதிரிலாம் யாராவது ஏதாவது சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. அதே போல் இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னா இதை யூஸ் பண்ண பாருங்கள். ஜஸ்ட்டு இப்போ வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு, ஓகே நம்ம இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா அப்படி இப்படின்னு யோசித்து கடைசி வரைக்கும் எதையுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு எதையாவது ஒன்று படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி கொஞ்சம் இந்த தேர்வுலையாவது உள்ளே போக பாருங்கள். ஏன்னா நிறைய நண்பர்கள் மிஸ் பண்ணிட்டோம், போன டைம் மிஸ் பண்ணிட்டேன், நான் இந்த டைம் அடிக்கணும்னு கால் பண்ணுறீங்க. பட் இந்த டைமும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ நல்ல முறையில் படித்து நல்லா தேர்வு எழுதுங்க. வேறு எதுவும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.